السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبينا ورسولنا محمد وعلى آله وصحبه أجمعين. ربي زدني علما. اللهم آتني علما وحكمة وفقها وفهما. اللهم اغفر لجميع العلماء من المفسرين والمحدثين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه والذين جاهدوا في سبيلك لإعلاء كلمتك ولحفظ العباد والبلاد. اللهم يسر اللهم يسر. الحمد لله. القرآனுடைய விரிவுரையில் சூரத்துல் துஹாவை நாம் படித்து வருகிறோம். இந்த சூரா துஹாவிலிருந்து நாம் உணர வேண்டிய ஈமானிய உணர்வுகள் என்ன, நாம் பெற வேண்டிய ஈமானிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று புதன்கிழமை 61வது படிப்பினையிலிருந்து நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. இந்த படிப்பினைகள் நேற்று நாம் படித்த படிப்பினைகளை போன்று இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்கக்கூடிய படிப்பினைகளும் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, இந்த 3 வசனங்களை சுற்றி இருக்கக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் இறுதியா நம்ம படிக்கக்கூடிய அந்த படிப்பினை குறிப்பா வவஜதக ضالًا ஃபஹதா என்பதை பற்றியுள்ள படிப்பினை. ரொம்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு அதை நிறைவாக்கி வைப்பானாக. ரொம்ப முக்கியமான செய்திகள். தயவு செய்து உணர்வோடையும் முழு கவனத்தோடையும் கேளுங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் பரக்கத் செய்வானாக. அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய அன்பையும் ஈமானையும் உணர்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு உள்ளத்தில் அந்த தகுதியை அந்த தன்மையை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹுவை அஞ்சி அழக்கூடிய கண்களையும் அல்லாஹுடைய அச்சத்தை உணரக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. اللهم اجعلنا من المؤمنين حقا اللهم اجعلنا من المؤمنين حقا. கவனிங்க, 61வது படிப்பினை. யார் அல்லாஹ்வினால் அரவணைக்கப்பட்டாரோ, நேர்வழி காட்டப்பட்டாரோ, செல்வம் வழங்கப்பட்டாரோ, அதாவது மன நிறைவு. செல்வம்னா உடனே காசு பணம் பங்களாக்கு போயிடாதீங்க. மன நிறைவு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, பிறரிடம் தேவையாகாமல் இருப்பது, பிறரிடம் கையேந்தாமல் இருப்பது. சரிங்களா? அப்ப இந்த அலம் யஜிதுக யதீமன் என்று 3 நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய இறை தூதர் நபியுல்லாஹ் ரசூலுல்லாஹிற்கு சொல்கிறான் அல்லவா? அந்த 3 நிஅமத்துகள் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கும் கொடுக்கப்பட்டு விட்டால், ஒரு அடியானுக்கு கிடைத்து விட்டால் ரொம்ப பெரிய நற்பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு மேல நம்ம எதுவும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் இரவுல தூங்கும்போது அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி வஸகானி வகஃபானி வஆவானி ஃபகம் மின் நாஸின் லா முத்இம லஹும் வலா முவிய லஹும் வலா காஃபிய. வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அல்லாஹ் எனக்கு உணவளித்தாயே, ரொம்ப உனக்கே எல்லா புகழும், நீ தான் எனக்கு உறைவிடம் அளித்தாய், நீயே எனக்கு அது போதுமானவனாக இருந்தாய் என்று அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு தான் தூங்க போவாங்க. சுப்ஹானல்லாஹ். பசி பட்டினியில இருந்தாங்க, குடிசை வீட்டுல இருந்தாங்க, எவ்வளவு அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க பாருங்க. ஆனா இன்று நம்ம நல்ல வயிறார 3 வேளையும் சாப்பிட்டுட்டு பங்களா வீட்டுல தூங்குனா கூட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக நம்முடைய படுக்கைக்கு போறோமா? போறது கிடையாது. ஏதாவது குறைப்பட்டுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்காதா, என்ன இன்னைக்கு பொழுது பெருசா சம்பாரிச்சிட்டோம், இப்படியே குறைப்பட்டவர்களாகவே நம்ம போறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்தது ஹிதாயத். சரிங்களா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அரவணைப்பு. யார் அல்லாஹ்வினால் அரவணைக்கப்பட்டாரோ, நேர்வழி காட்டப்பட்டாரோ, செல்வம் வழங்கப்பட்டாரோ, அவர்தான் உண்மையில் அரவணைக்கப்பட்டார். அல்ஹம்துலில்லாஹ். நேர்வழி காட்ட
அவர்தான் உண்மையில் அரவணைக்கப்பட்டவர், நேர்வழி காட்டப்பட்டவர், செல்வந்தர் ஆவார். இத்தகைய நற்பாக்கியங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டவர் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கான் அவங்களுடைய ஈமானுக்கு தகுந்த அளவுக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த நிஅமத்துகள் இருக்கின்றனவே ரொம்ப நிறைவா முழுமையாக கொடுக்கப்பட்டன. சரி, 62வது படிப்பினை கவனிங்கம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் நடந்தது எல்லாம், இப்ப திரும்ப போயிடுங்க அலம் யஜிதுக யதீமன்ல இருந்து, அதுக்குள்ளார அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். புரியுதா? நீங்க எங்கேயும் வெளியே போயிடாதீங்க. என்னடா நமக்கு முன்ன வாழும் புரியல தலையும் புரியலன்னு இந்த 3 ஆயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அதுக்குள்ளார சுத்திக்கிட்டே இருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் நடந்தது எல்லாம் அப்படியே கற்பனைக்கு போயிடுங்க. அவங்க பிறந்ததிலிருந்து நபித்துவம், நபித்துவத்திலிருந்து மக்கா வாழ்க்கை, மக்கா வாழ்க்கையிலிருந்து மதீனா வாழ்க்கை, அடுத்து இறப்பு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் நடந்தது எல்லாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு விசேஷமான ஒரு ஏற்பாடாக இருந்தது. சரி, நான் அதை அப்படியே சுருக்கி உங்களுக்கு கொண்டு வரேன். தாய் தந்தையை பாட்டனை இழந்தாலும் சாச்சாவினால், யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிபினால் பாதுகாக்கப்பட்டார்கள். அவரும் இறந்த போது சில சோதனைகளுக்கு ஆளானாலும் அவர்கள் மீது அல்லாஹுவின் பாதுகாப்பும் கண்காணிப்பும் இருந்தது. எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவின் உதவியும் அருளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்தது. அப்படியே உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாலைவனங்கள்ல பள்ளத்தாக்குகள்ல காணா போறது, திரும்ப அவங்க கிடைக்கிறது. அதுக்கப்புறமாக ஷாம் நாட்டுடைய புஸ்ரா நகரத்துக்கு வியாபாரத்துக்கு போறது, அங்க யூதர்கள் கொள்வதற்கு முன்பாகவே பாதிரியால் அடையாளம் காணப்பட்டு இப்படி ஒரு நபியுடைய பின்னால் நபியாக வரக்கூடியவர் இந்த பயண கூட்டத்தில் இருக்கிறார் என்று அடையாளம் காட்டப்பட்டு பிறகு அபூ தாலிபுக்கு அவர் கூறி அபூ தாலிப் பாதியிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு மக்கா திரும்பி விடுவது, இப்படியாக அப்படியே அந்த ஃபுல் வாழ்க்கையை எடுத்துக்கங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின், அவரும் இறந்த போது சில சோதனைகளுக்கு ஆனாலும் அவர்கள் மீது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் பாதுகாப்பும் கண்காணிப்பும் இருந்தது. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் உதவியும் அருளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்தது. தாயிஃப் நகரத்தில் பாதுகாக்கப்பட்டார்கள். தெரியும் உங்களுக்கு தாயிஃபுடைய சம்பவம் எவ்வளவு ஒரு கோர சம்பவம் என்று. அடுத்து ஹிஜ்ரா பயணத்தில் பாதுகாக்கப்பட்டார்கள். அவ்வளவு காஃபிர்கள் ஒன்று சேர்ந்து எல்லா திசைகளிலும் தேடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த காஃபிர்களால் அடைந்து கொள்ள முடியவில்லை. மக்கா நகரத்தில் பலமுறை பாதுகாக்கப்பட்டார்கள். அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா பலமுறை கொலை முயற்சி செய்தும் பாதுகாக்கப்பட்டார்கள். கடைசியா ஒரு நாள் மொத்தமா எப்படியாவது இன்றைய இரவுல கதையை முடித்து விடலாம் என்று முயற்சி செய்த போதும் பாதுகாக்கப்பட்டார்கள். அடுத்து மதீனா வர்றாங்க. மதீனாவில் யூதர்களின் சதிகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். போர்களில் எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக இருந்தும் பல முறை தாக்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதாவது போர் ரொம்ப உக்கிரமா மூண்டு விட்டால் சஹாபாக்களை விட, பெரிய பெரிய வீரர்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எதிரிகளுக்கு ரொம்ப அருகில் இருப்பார்கள். வீரமிக்க சஹாபாக்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சென்று பாதுகாப்பாக இருந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளிடத்தில் துணிவாக எதிர்கொள்வார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யூதர்களின் மோசடியில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். பலமுறை யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் பாதுகாக்கப்பட்டார்கள். எல்லாம் இந்த அரவணைக்கப்பட்டார்களுடைய விளக்கம். இவர்களை கொல்ல நினைத்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அரவணைப்பின் வெளிப்பாடாகும். இப்படி ஒரு முயற்சி நடந்தும் இறுதி வரை இயற்கையான ஒரு மரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி ஒரு சமுதாயத்தை முழுமையாக கட்டி எழுப்பி நிறுவியதற்கு பிறகு, தங்களுடைய பணியை முழுமையாக பூர்த்தி செய்ததற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்தார்கள் என்றால் இது எதனுடைய பாக்கியம்? இது எப்ப சாத்தியமானது? அல்லாஹு தஆலாவுடைய அரவணைப்பால். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் நம்ம எப்போதுமே அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய அரவணைப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹும்ம யஸ்ஸிர்
இப்ப நம்ம எங்க போயிடுறோம்? திரும்பவும் வஜதக ضالன் என்ற அந்த வசனத்துக்குள்ளார போறோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் உங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகமாக்கி கொள்ளுங்க. நல்ல கவனமா உட்கார்ந்து, கண்ணியமா உட்கார்ந்து கவனமா கேளுங்க, ரொம்ப நிதானமா கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 மாபெரும் அருட்கொடைகளை நினைவு கூறுகிறான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 மாபெரும் அருட்கொடைகளை நினைவு கூறுகிறான். எந்த அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா நபியின் மீது விசேஷமாக செய்தானோ அதுல அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அடுத்தது அதாவது வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. இந்த ரெண்டுக்கும் இடையில அல்லாஹ் சொல்றான் வஜதக ضالன் ஃபஹதா. இரண்டாவதா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வஜதக ضالன் ஃபஹதா இந்த வசனத்தை நம்ம லேசா கடந்து போயிட முடியாது. நம்ம தொழுகையில குர்ஆன் ஓதுறோம், மற்ற நேரங்கள்ல ஹத்மா ஓதுறோம், ரமதான்ல ஓதுறோம், போயிட்டே இருக்கிறோம். சிந்திக்கணும், என்ன அல்லாஹு தஆலா இப்படி ஒரு இந்த சூரால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபியை பார்த்து இப்படி ஒரு செய்தியை சொல்றானே, அந்த செய்தியின் மூலமாக நமக்கு என்ன பாடங்கள், படிப்பினைகளை அல்லாஹு தஆலா உணர்த்த விரும்புகிறான்? எந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு வசனம் இறங்கியது? இந்த வசனத்தை தொடர்ந்து இறக்கப்பட்ட வசனங்கள் என்ன? இந்த வசனங்களுக்கு பிறகு நடந்த புரட்சி என்ன? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அப்படியே மொத்த குர்ஆனை கொண்டு வந்துடணும். ஒரு வசனத்தை நம்ம படிக்கும் பொழுதும் அப்படியே மொத்த குர்ஆனை கொண்டு வந்து அந்த வசனத்துக்கு பக்கத்துல நிறுத்தி பார்க்கணும். அப்பதான் மண்டையில ஏதாவது புரியும். குர்ஆனுடைய ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு விளக்கமாக இருக்கிறது. சரியா? இப்ப பாருங்க, அல்லாஹு தஆலா என்ன சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லால்லாக இருந்தார்கள், அதாவது அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது. பொதுவான கருத்துக்கு போயிடுவோம். எல்லாமே அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தான். ஃபஹதா, அல்லாஹ் தான் வழிகாட்டினான். இதான் அந்த வசனத்தினுடைய பொதுவான கருத்து. நம்ம மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன செய்தியை சொன்னார்கள் என்பதை நம்ம தஃப்சீர்ல பார்த்துட்டோம். இமாம் தபரியுடைய தஃப்சீர்ல பார்த்தோம், இப்னு கஸீர்ல பார்த்தோம், குர்துபிலையும் பார்த்தோம். எல்லாருடைய கருத்துடைய பொது கருத்து என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்மு இல்லாமல் இருந்தது, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இல்மை கொடுத்தான். அவர்கள் அறிய வேண்டிய விஷயங்களை அறியாமல் இருந்தார்கள், அல்லாஹ் தஆலா அந்த விஷயங்களுடைய அறிவை அவர்களுக்கு கொடுத்தான். இதுதான் அந்த பொதுவான விஷயம். இப்ப இதை எப்படி நம்ம புரியணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு 1000 பக்கத்துக்கு எழுத வேண்டியது. முடிஞ்ச அளவுக்கு அதை சுருக்கி 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 உங்களுக்கு ஒரு 3 பக்கத்துக்கு எழுதி இருக்கிறோம். நான் படிக்கிறேன் பொறுமையா, தேவையான இடத்துல மட்டும் விளக்க சொல்றேன், கவனமா கேளுங்க. பாருங்க, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அந்த வாசகத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தாலும் சரி, அல்லது நான் சொல்றதை கேட்டாலும் சரி, நான் வாசிக்கிற மாதிரி படிக்காம உங்கள்கிட்ட பேசுற மாதிரி படிக்கிறேன். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஹிதாயத், நேர்வழி, வஜதக ضالன் ஃபஹதா என்று சொல்கிறான் அல்லவா, அந்த ஹிதாயத்துடைய வெளிச்சம் இருக்கிறதே, இந்த ஹிதாயத்தை ஒரு வெளிச்சத்துக்கு ஒப்பிடணும். ஹிதாயத் என்பது ஒரு நூறு ஒளி வெளிச்சம். இந்த வெளிச்சம் முழு மனித சமுதாயத்தையும் வியாபித்தது. அல்லாஹு அக்பர். மக்கால தொடங்கின அந்த ஹிதாயத்துடைய குரல், மக்காவுல அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு என்று ஓங்கி ஒலித்த அந்த குரல், நல்ல கவனிய, உலகத்துல இன்று ஒலிக்காத இடங்கள் இல்லை, நாடுகள் இல்லை, இந்த ஒலி ஒலிக்கப்படாத சமுதாயங்கள் இல்லை. எல்லா சமுதாயத்திலையும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த ஒலியை, இந்த சத்தத்தை ஒலிக்க வைத்தான், இந்த ஒலியை பிரகாசமாக்கி வைத்தான். அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும், கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா இடங்களுக்கும் அல்லாஹு தஆலா வியாபிக்க வைத்தான். அப்ப முழு மனித சமுதாயத்தையும் இந்த ஹிதாயத்துடைய வெளிச்சமானது வியாபித்தது, அதாவது சூழ்ந்து கொண்டது, கவர் செய்து கொண்டது. அத்தகைய ஹிதாயத், அதாவது அந்த நேர்வழி, இன்றி உலகமே இருண்டு கிடந்தது, உலகமே இருளடைந்து கிடந்தது. ஏகத்துவ வழிபாடு மறைந்து அழிவின் விளிம்பில் இருந்தது. நீதம், நேர்மை எல்லாம் வாசனைக்கு கூட கிடைக்காமல் இருந்தது. மக்களிடத்துல நீத நேர்மை எல்லாம் ஒண்ணும் இல்லை. மூட நம்பிக்கைகளும் கொடூர சடங்குகளும் கேவலமான மத வழிபாட்டு முறைகளும்
மோசமான சமூக நடத்தைகளும் அக்கிரமமான அரச சட்டங்களும் மனிதர்களின் வாழ்க்கையை நரகமாக்கி வைத்திருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஹிதாயத்து கிடைத்தத, இந்த ஹிதாயத்துடைய நிஅமத்தை நம்ம புரியணும்னா, இந்த நிஅமத்து இல்லாமல் இருந்தபோது மக்கள் எப்படி இருந்தார்கள் அதை பார்க்கணும் நம்ம. புரியுதா? இப்போ ஒரு மனுஷன் செல்வ நிலையில சாப்பிடுறான், நல்ல வீட்டுல தூங்குறான், உடுத்துறான்னு சொன்னா அது எப்போ அவனுக்கு புரியும்? தன்னுடைய பழைய வறுமையோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் அவனுக்கு அது புரிய வரும். அப்ப இந்த ஹிதாயத் என்ற வெளிச்சம் இந்த உலகத்திற்கு இல்லாமல் இருந்த போது இந்த உலகம் எப்படி இருந்தது? அறியாமை என்ற இருளில் மூழ்கி இருந்தது. புரியுதுங்களா? ஏகத்துவ வழிபாடு இல்லவே கிடையாது. மொத்த சமுதாயமும் அழிவுடைய விளிம்பில் இருந்தது. நீதம், நேர்மை எதுவுமே வாசனைக்கு கூட கிடைக்காதுங்க. மூட நம்பிக்கைகள், கொடூர சடங்குகள், கேவலமான மத வழிபாட்டு முறைகள், மோசமான சமூக நடத்தைகள், அக்கிரமமான அரச சட்டங்கள், இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்தது. இப்படி இருந்தா மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி உலகத்திலேயே ஒரு நரகத்தை பார்த்து கொண்டு வாழ்ந்தார்கள். அவ்வளவு ஒரு கேவலமா பொதுவான மக்கள், அரசர்களும் அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களும் அவங்க சுகபோகமா இருந்தார்கள். ஆனா அதே நேரத்தில் மத சடங்குன்னு வந்துட்டா எல்லாருக்கும் செருப்படி தான் மிஞ்சும். புரியுதா? இப்ப பாருங்க, அரசனும் அவனின் அவையோரு மட்டும் பேச முடியும். மக்கள் அதை காதால் கேட்கத்தான் முடியுமே தவிர நாவால் அவர்களிடம் தங்கள் உரிமைகளை குறித்து கேள்வி கேட்க முடியாது. வான வேதங்களை பெற்றவர்களுக்கும் சிலை வணங்கிகளுக்கும் பெரிய வேறுபாடு இல்லாமல் இருந்தது. முஷ்ரிக்கும் அதே போலதான், அஹ்லுல் கிதாபும் அதே போன்றுதான். பணமும் புகழும், ஆடலும் பாடலும், ஆபாசமும் அசிங்கமும், அக்கிரமமும் அடக்குமுறையும் உலக பேரரசுகளின் அடையாள சின்னங்களாக காட்சி அளித்தன. இந்த காசு பணம் உள்ள அரசர்கள், மன்னர்கள், அதிகாரிகள், இவங்களுக்கு என்ன வாழ்க்கை? ஒரே ஆடல் பாடல், இசை, கூத்து, கும்மாளம், அக்கிரமம், ஏழைகள் எளியவர்கள் அக்கிரமம் பண்றது, அடக்கிறது, இதுதான் அவங்களுக்கு. புரியுதா? இன்றும் இஸ்லாம் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டதுனால தப்பிச்சோம். உலகத்தில் இப்பேற்பட்ட இஸ்லாம் வந்ததுனால சில உரிமைகள் பேசப்படுது. அப்படி இல்லைன்னா இன்னும் பல இடங்கள்ல அப்படித்தான் இருக்குது. புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல கவனிங்க. பணமும் புகழும், ஆடலும் பாடலும், ஆபாசமும் அசிங்கமும், அக்கிரமமும் அடக்குமுறையும் உலக பேரரசுகளின் அடையாள சின்னங்களாக காட்சியளித்தன. இப்படித்தான் உலகம் இருந்தது. எப்ப? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி, ஹிதாயத்தை கொண்டு அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்னால் இப்படித்தான் உலகம் இருந்தது. அத்தகைய உலக மக்களை, நல்ல கவனிக்குமா, அத்தகைய உலக மக்களை நேர்வழியின் ஒளிக்கு, வெளிச்சத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தகைய நேர்வழியின் பேரொளியை, ரொம்ப பிரகாசம், பேரொளினா ரொம்ப பெரிய பிரகாசம், அந்த பேரொளியை வழங்கி கௌரவித்தான். அல்லாஹுவின் நேர்வழியினால் நேர்வழி காட்டப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தத்துவங்களுக்கும் போதனைகளுக்கும் முன்னால் உலக தத்துவவாதிகள், சீர்திருத்தவாதிகள் அனைவரின் போதனைகள் எல்லாம் சூரியனுக்கு முன்னால் மின்மினு பூச்சியின் வெளிச்சத்தை போன்றுதான். சரி, அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? உலகத்தில் அப்ப யாரும் நல்ல கருத்தை சொல்லலையா? மக்களை சீர்திருத்தம் செய்யலையா? நல்ல சிந்தனைவாதிகள் தோன்றி மக்களுக்கு நல்ல போதனைகள் செய்யலையானா? செய்தார்கள் தான், அங்கங்க யாராச்சும் செய்திருப்பார்கள். ஆனா அவர்களுடைய அந்த சீர்திருத்தம், அந்த போதனை, அந்த தத்துவங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த சீர்திருத்தத்தோடு, அந்த தத்துவங்களோடு, அந்த ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் எப்படியும், உதாரணத்துக்கு புரியறதுக்கு தான் இது, சூரியனை கூட ஒப்பிட முடியாது. அதை விட பிரகாசம் நம்ம நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத் என்ற அந்த பிரகாசம். எப்படி ஒரு சூரியனுக்கு முன்னாடி மின்மினு பூச்சி இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல அந்த காலத்துல கிராமங்கள்ல அப்படியே மினுக்கு சின்ன சின்னதா இருக்கும். அந்த பூச்சுடைய வெளிச்சத்தை போன்றுதான் சூரியன். பகல்ல தெரியுமா? அது நட்சத்திரமே தெரியல, சந்திரனே தெரியல, அது எங்க தெரிய போகுது? அந்த மாதிரிதான் உலகத்தினுடைய உலக மக்கள், அறிவாளிகள், ஞானிகள், சிந்தனையாளர்களுடைய தத்துவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சீர்திருத்த தத்துவங்களுக்கு முன்னால் நிக்கவே முடியாது. புரியுதா? அடுத்து பாருங்க, அல்லாஹுவின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய, நல்ல கவனிக்குமா, அல்லாஹுவின் நபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒவ்வொரு சொல்லும் சரி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்து அந்த அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சது என்பதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? புரியுதா? ஒரு பணக்காரங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவன் சுகபோகமா வாழ்ந்ததை வச்சா, அவன்கிட்ட பெரிய 10 பங்களா இருக்குங்கிறத வச்சா? அட மண்டு மக்குங்களா, அட ஒருத்தன் பணக்காரனா அவன் அந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்கணும். கொடையை வச்சுதான் பணக்காரன். கொடை இல்லாமல் கஞ்சனாக இருந்தால் அவன் பிச்சைக்காரன். புரியுதா? ஒருத்தன்ட்ட 100 ரூபாய் இருக்கு, ஒருத்தன்ட்ட நல்லா கவனிங்க, புரியணும். நம்ம மண்டையில இருக்கக்கூடிய அகராதியை எடுத்துட்டு புதிய அகராதியை கொண்டு போய் இந்த மண்டையில இந்த கல்புல வைக்கணும். ஒருத்தரிடத்துல வெறும் 100 ரூபாய் இருக்கு. அந்த 100 ரூபாயில 10 ரூபாயை தர்மம் செய்யறான். ஒரு ஏழையை பார்த்த உடனே ஒருத்தன் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறான். அந்த 1 கோடி ரூபாயில ஒரு 100 ரூபாயை கூட மனமும் வந்து ஒரு ஏழைக்கு கொடுக்க முடியல. இப்ப யாரு பணக்காரன், யாரு பிச்சைக்காரன்? இந்த 100 ரூபாய் வைத்திருக்கிறான் பாருங்க, அதுல இருந்து 10 ரூபாயை கொடுத்தான் பாருங்க, அவன் உண்மையிலேயே பணக்காரன், செல்வந்தன். 1 கோடி ரூபாய் இருந்தும் ஒரு 100 ரூபாயை கொடுக்கறதுக்கு யோசித்தான் பார்த்தீங்கன்னா, அவன் அவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தும் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு பிச்சைக்காரன், கேவலமானவன். இப்ப விஷயத்துக்கு வாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிதாயத், வஜதக ضالன் ஃபஹதா, அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்த ஹிதாயத்து ஒரு மகத்தான ஹிதாயத்து. அது ஒப்பிட முடியாத ஹிதாயத் என்பதை நம்ம எப்படி புரிய முடியும்? இத படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்படி? உதாரணமா பாருங்க, அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒவ்வொரு சொல்லும் மனிதர்களுக்கு இறை நம்பிக்கையை கற்பித்தது, அல்லது இறை வழிபாட்டு முறையை கற்பித்தது, அல்லது மார்க்க கடமைகளில் ஒன்றை அவர்களுக்கு கற்பித்தது, அல்லது மறுமை வாழ்க்கையை அவர்களுக்கு விளக்கி கூறியது, அல்லது தனி மனித ஒழுக்கத்தை அல்லது சமூக ஒழுக்கத்தை அல்லது வாழ்க்கையின் யதார்த்த உண்மைகளை உணர்த்தி நேர்மையையும் நீதத்தையும் உண்மையையும் ஒழுக்கத்தையும் போதித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு அசைவும் அமைதியும் நேர்வழியாக இருந்தது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நேர்வழியின் அடையாளமாக, நேர்வழியின் கலங்கரை விளக்கமாக, நேர்வழியின் உரைகளாக ஆக்கி வைத்தான். அல்லாஹு அக்பர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய ஹிதாயத்து கிடைத்தது என்பதனுடைய வெளிப்பாடு என்ன? அவங்க பேசின ஒவ்வொரு பேச்சை கொண்டும், அவங்க கூறிய ஒவ்வொரு சொல்லை கொண்டும் ஒரு மனித சமுதாயம் ஹிதாயத்து பெற்றிருக்கிறது, நேர்வழி பெற்றிருக்கிறது, தன்னுடைய இறைவனை அறிந்திருக்கிறது, இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள், மறுமை வாழ்க்கையை தெரிந்திருக்கிறார்கள், ஒழுக்கத்தை, தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கத்தை தெரிந்திருக்கிறார்கள். இப்படி நபியினுடைய ஒவ்வொரு சொல்லும் நமக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை போல, ஒரு பெரிய கலைக்களஞ்சியத்தை போல, அப்படிப்பட்ட கல்வியை, நமக்கு சத்தியத்தை, உண்மையை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அவங்க அமைதியா இருந்தாலும் சரி, அசைஞ்சாலும் சரி, பேசினாலும் சரி, மௌனமா இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு அல்லாஹ்வுடைய பாதையை காட்டக்கூடிய, அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்மை நடத்தக்கூடிய நேர்வழியாகவே இருந்தது என்றால், எப்பேற்பட்ட நேர்வழி அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்க பெற்றிருக்கும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிதாயத்து கொடுக்கப்பட்டு ஒரு மனித சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கு எப்படி அவர்கள் விளங்கினார்கள்? நேர்வழியின் அடையாளம். நீங்க நேர்வழி என்று எப்படி புரிஞ்சுப்பீங்க? முகம்மது என்ன செய்தார்ப்பா, முகம்மது என்ன சொன்னார், முகம்மதுடைய அரசியல் என்ன, முகம்மதுடைய இறை வழிபாடு எப்படி, முகம்மதுடைய ஒழுக்கம் எப்படி, முகம்மதுடைய குடும்ப வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான்ப்பா நேர்வழி. முடிஞ்சிச்சு. நேர்வழிக்கு டெஃபினேஷன் யாராவது கேட்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது, முடிஞ்சு, அவ்வளவுதான். முகம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு படிங்க, நேர்வழியை தெரிவீர்கள், முடிஞ்சு, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். அப்ப எப்படி ஒரு கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஊர்ல, அதாவது இங்க ஊர் இருக்குது, அந்த ஊரை நோக்கி நம்ம போகணும் என்பதை அந்த கலங்கரை விளக்கத்தை வைத்துதான், அந்த லைட் ஹவுஸ் வச்சுதான் தெரிஞ்சுப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வழி தவறி சிதறி கிடக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் வழிகாட்டக்கூடிய அந்த லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார்கள். அப்ப உலகத்துல எந்த ஒரு சட்ட, நீதி, நேர்மை எதுவோ அது சரியானதா இல்லையா,
என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு உரைகள், எப்படி தங்கத்தை உரைச்சு பார்க்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி உரைகள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹ் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். அவங்கள வைத்துதான் நம்ம எதையுமே சரிபார்க்க முடியும். நம்ம செய்யறது அவங்க வழிகாட்டினதா இருந்தா சரி, நம்ம செய்யறது அவங்க வழிகாட்டியதாக இல்லை என்றால், அவங்களுடைய நேர்வழியில இல்லை என்றால் அது வழிகேடு, அவ்வளவுதான். தூக்கி குப்பையில தூக்கி மூட்டை கட்டி போற்ற வேண்டியதுதான். இப்ப அடுத்து வாங்க அப்படியே தொடர்ந்து. ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜதக ضالன். இப்ப நம்ம ضالன்குள்ளார போறோம். முதல்ல ஹிதாயத் சொல்லிட்டோமா இல்லையா, இத பின்னாடி சொல்லிட்டு இத முன்னாடி சொல்றோம். ஏன், அதுக்கு சில விளக்கங்கள் இருக்கு, பின்னாடி வரும்போது இன்னும் சேர்த்து பாப்பீங்க. வஜதக ضالன் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் தஆலா எப்படி இருந்த நபியை எப்படி மாத்திட்டான் பாருங்க. லால்ல இருந்தவரை ஹாதியன் மஹ்தியன், மஹ்தியன் ஹாதியன், நேர்வழி காட்டப்பட்டவராக நேர்வழி காட்டக்கூடியவராக அல்லாஹ் மாத்திட்டான். எப்படி இருந்தாங்க நபி, லால்லனாக இருந்தார்கள். அல்லாஹ் எப்படி அவர்களை மாற்றினான், மஹ்தியன் ஹாதியன், நேர்வழி காட்டப்பட்டவராக நேர்வழி காட்டக்கூடியவராக. கவனிங்க. ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் அறியாமல் இருந்தார்கள். இப்ராஹிம் நபியின் ஏகத்துவ கொள்கையில் பிறந்தார்கள். ஆனால் சமுதாயமே ஷிர்கில் ஊறி போய் கிடந்தது, மூட பழக்கங்களில் சிக்கி சீரழிந்து கிடந்தது. படைத்தவன் அல்லாஹ் என்பதை தவிர அவன் யார், எப்படிப்பட்டவன், அவன் அனுப்பிய நபிமார்களின் வழிகாட்டல்கள் என்ன என்று இறைமார்க்கத்தை பற்றி எதையும் அறியாமல் தங்கள் வழிகட்ட சில முன்னோர் காட்டிய வழிகட்ட சிலை வணக்கத்தை கவ்வி பிடித்து சாத்தானின் வழிகளில் குழந்தைகளை கொன்று பாருங்க, குழந்தைகளை கொன்று கால்நடைகளை சித்திரவதை செய்து, சிலைகளுக்கு கால்நடைகளை சித்திரவதை செய்து, சிலைகளுக்கு நேர்ச்சி செய்து அம்மனமாக காபாவை சுற்றி வந்தனர். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சமுதாயத்துடைய நிலை. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது? ஒன்னும் வாய்ப்பு கிடையாது. புரியுங்க, கவனிங்க, நல்ல திரும்ப படிக்கலாம் பாருங்க. படைத்தவன் அல்லாஹ் என்பதை தவிர அவன் யார், எப்படிப்பட்டவன், அவன் அனுப்பிய நபிமார்களின் வழிகாட்டல்கள் என்ன என்று இறைமார்க்கத்தை பற்றி எதையும் அறியாமல் தங்கள் வழிகட்ட சில முன்னோர் காட்டிய வழிகட்ட சிலை வணக்கத்தை கவ்வி பிடித்து சாத்தானின் வழியில் குழந்தைகளை கொன்று கால்நடைகளை சித்திரவதை செய்து சிலைகளுக்கு நேர்ச்சி செய்து அம்மனமாக காபாவை சுற்றி வந்தனர். இதுதான் அந்த முட்டாள்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அடுத்து அந்த மக்களுடைய அடுத்த கட்ட நிலைமை எப்படி இருந்துச்சு அதையும் பாருங்க. வியாபாரத்தில் நேர்மை இருக்காது, தப்பித்த சிலரை தவிர. யாராவது 2-3 பேர் தப்பிச்சிருக்கலாம், நல்லவங்க நேர்மையானவங்க இருந்திருக்கலாம். தப்பித்த சிலரை தவிர மற்றவங்க எல்லாம் பொதுவா எப்படி இருந்தார்கள்? ஆடலும் பாடலும் மதுவும் திருமணமில்லா உறவுகளும் சாதாரண பொழுதுபோக்குகளாக இருந்தன. இதுதான் அவங்களுடைய ஹேபிட், லைஃப். காலையில சாயந்தரம் என்ன, நல்லா குடி கூத்து கும்மாலம் ஆடு பாடு, யாரு வேணாலும் யாரோட வேணாலும் தெருநாய் மாதிரி வாழ்ந்துக்க. இன்று ஐரோப்பியர்கள் அந்த கலாச்சாரத்துக்கு தான் வந்திருக்கிறாங்களா இல்லையா? அததான் இன்றைக்கு முஸ்லிம் நாடுகள்ல விற்க பாக்குறாங்க. தன்னுடைய நாட்டுல நாசமா போய் நாரி போய் மோசமா போய் சமுதாயத்துல கலாச்சாரம் இல்லாம தந்தை யாரு தாய் யாரு உறவு யாருங்கிற எதுவுமே இல்லாம மிருகத்தை விட ஒரு கேவலமான நிலையில, மிருகத்துக்கு கூட ஒரு பரம்பரை இருக்கு, அந்த மிருகங்கள் கூட ஒரு குடும்பமா வாழுது காட்டுல. இப்படி அதை விட கேவலமா போய் கடைசியில அந்த தான் எடுத்த வாந்திய இது செட் ஆகாது என்று தான் எடுத்த அந்த வாந்தியை தான் அந்த மேற்கத்தியர்கள் இன்று முஸ்லிம்களுக்கு, அதுவும் குறிப்பா அரபு நாடுகளுக்கு விற்கிறாங்க. மேற்கத்தியர்கள் எடுத்த அந்த நாய் வாந்தியை தான் இன்றைய அரபிய சமுதாயம் உட்கொள்வதற்கு ரொம்ப ருசியா சாப்பிடுறதுக்கு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். மற்ற நாட்டுல இல்லையான்னு கேட்காதீங்க, மற்ற நாட்டுக்காரனா உணர்ந்து திருந்துகிட்டு இருக்கிறான். இப்ப அரபுக்காரன் புதுசா கெடுறதுக்கு உண்டான பாதையில போயிட்டு இருக்கிறான். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். யா அர்ஹமர் ராஹிமீன் ரப்பி ஜித்னி இல்மா சொல்றதுக்கே மனவேதனையா இருக்கு. அல்லாஹ் நேர்வழி காட்டி அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக்க, அல்லாஹ் எங்களுடைய அரபு சமுதாயத்தை பாதுகாத்துக்க, அல்லாஹ் உன்னுடைய நபி எந்த சமுதாயத்தில் பிறந்தார்களோ அந்த அரேபிய சமுதாயத்தை அல்லாஹ் நீ குறிப்பாக பாதுகாத்து அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு அல்லாஹ்.
அவங்க கெட்டுட்டாங்கன்னா வேற இஸ்லாம்ல என்னங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்க கெடுறது ரொம்ப ஈஸியா போயிடும். துனிய தப்பித்த சிலரை தவிர ஆடலும் பாடலும் மதுவும் திருமணமில்லா உறவுகளும் சாதாரண பொழுதுபோக்குகளாக இருந்தன. இந்த நேரத்தில் ஒரு அழகான வாலிபன் தன்னை சமூகத்தில் எப்படி பாதுகாத்து வாழ முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கவில்லை என்றால் அப்ப அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கங்க கைடு பண்ணி, நீங்க எல்லாம் இந்த சிலைகள் பக்கம் நெருங்கிறாதீங்க நபியே அப்படின்னு அந்த சிலைகள் கிட்ட போகாமலேயே அல்லாஹ் வச்சுட்டான். இந்த சிலைகளுக்கு நேர்த்து செய்யறது, சிலைகளுக்கு அறுத்து பலியிடுறது, விபச்சாரியினுடைய வீட்டின் பக்கம் போறது, அதாவது பிறருக்கு முன்னால் ஆடையை எல்லாத்திலிருந்து அல்லாஹ் அப்படியே அவங்கள சேஃப்டி பண்ணி பாதுகாத்துக்கிட்டு அப்படியே பரிசுத்தமாக்கிக்கிட்டே வந்துட்டான். ஆம், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்திற்கு முன்னரும் வழிகாட்டினால் எப்படி வழிகாட்ட வேண்டுமோ அப்படி. புரியுதுங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதாயத் என்பது நபித்துவத்திற்கு பின்னாடி மட்டும் இருந்ததல்ல, நபித்துவத்துக்கு முன்னாடியும் இருந்தது. எப்படி எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு. புரியுதுங்களா? நபிமார்கள் நபித்துவத்திற்கு முன்னர் பாதுகாக்கப்படுவது போன்று. அப்ப இதை போய் முன்னாடி சேர்த்தணும். அதாவது அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை எப்படி பாதுகாத்தா, மற்ற நபிமார்களை எப்படி நபித்துவத்துக்கு முன்னாடி அல்லாஹ் ஷிர்கில் இருந்தும் குஃப்ரில் இருந்தும் வேற பாவங்களில் இருந்து பாதுகாத்தானோ அதே போல நம்முடைய நபியையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். இதுதான் இங்க இருந்தா நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிதாயத்து இல்லாம இருந்தாங்க, அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அறியாமல் இருந்தார்கள், இல்ம கொடுத்தான். ஒளி இல்லாமல் இருளில் இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஒளியை கொடுத்தான். சரி, இதை எப்படி நம்ம கொண்டு வர்றது, எப்படி புரிகிறது? இதற்கு அல்லாஹ்வுடைய திட்டம், அல்லாஹ்வுடைய ஞானத்தை கொஞ்சம் புரியணும். அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய செயல் பாருங்க, சுன்னத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த நியதி வழிமுறை, அதை கொஞ்சம் புரியணும். அதுக்குதான் இந்த வாக்கியங்கள். கவனிங்க. ஆம், அல்லாஹ்விடம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு பிளானிங். அல்லாஹ்விடம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏற்பாடு இருக்கிறது, ஒரு பிரிப்பரேஷன். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு செட்டப் அண்ட் ஒரு பிரிப்பரேஷன் எல்லாத்துக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ்விடம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. புரியுதுங்களா? அல்லாஹ்விடத்துல ஃபார் எவ்ரிதிங் தேர் இஸ் எ டைம், ஒரு நேரத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவன் தனது ஞானத்தின்படி, ஞானம் அறிவின்படி அனைத்தையும் நிர்வகிக்கின்றான். அவனது வல்லமையின்படி அனைத்தையும் நிகழ்த்துகிறான். அவனது ஞானத்தில் யாரும் ஆட்சேபனை செய்ய முடியாது. அவனது வல்லமையை யாரும் எதிர்க்க முடியாது. அவனது செயலை யாரும் தடுக்க முடியாது. அவனது முடிவை யாரும் மாற்ற முடியாது. அவனது ஏற்பாட்டை யாரும் மிகைக்க முடியாது. அதை விட சிறந்த ஒரு ஏற்பாடை நான் கொண்டு வருவேன் சொல்ல முடியாது. அல்லது அந்த ஏற்பாட்டை நான் குறைச்சிருவேன், நடக்க விடாம ஆக்கிடுவேன், அதுவும் முடியாது. ஆக உரிய நேரம் வந்தபோது, அந்த சூட்டபிள் டைம், அந்த கரெக்ட் டைம், அந்த உரிய நேரம் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தயாராகி விட்ட போது, அப்ப இப்பேற்பட்ட மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் ஒரு டைம் வச்சிருந்தான். அதுக்கு நபி அவர்கள் தயாராகணும், அந்த நபியா இந்த உலகம் தயாராகணும். அதற்காக நபியுடைய வருகையை அல்லாஹ் தாமதப்படுத்தினான், நபியை கடைசி நபியா அனுப்பினான். அதற்கு பிறகு அந்த நபி அவங்க தங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு புரட்சியை செய்யறதுக்கு, சோதனைகளை சந்திப்பதற்கு அவங்க தயாராகணும். அதனால அவங்கள 40 வயசு வரைக்கும் அல்லாஹ் இழுத்துக்கிட்டு வந்தான். கவனிங்க. ஆக உரிய நேரம் வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு தயாராகி விட்ட போது, நல்ல கவனிங்க, இங்க இருந்து அப்படியே கண்டினியூவா வாசகம் போயிட்டே இருக்கும். இறை தியானத்தினால் உள்ளம் ஒளியால் நிரம்பிய போது, சிந்தனைகள் எல்லாம் இறையை நோக்கி முற்றிலும் திரும்பிவிட்ட போது, தேடல்கள் எல்லாம் தன்னை படைத்த இறைவனை அடைய வேண்டும் என்று மையம் கொண்டு விட்ட போது, ஆசைகள் எல்லாம் தன் இறைவன்தான் என்று உள்ளம் முடிவு செய்து விட்ட போது, அப்ப அந்த 40 வயசுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசமான, அழகான, அற்புதமான மனைவி, குணத்தால் சிறந்தவர், அழகால் சிறந்தவர், ஒரு நாள் கூட கல்யாண வாழ்க்கையில நபிக்கு ஒரு தடவை கூட மனவேதனை கொடுக்காதவர், அப்படிப்பட்ட பாசமான மனைவி இருக்க, அப்பேற்பட்ட அற்புதமான குழந்தைகள் ஃபாத்திமா, ஸைனப், உம்மு குல்சூம், ருக்கையா, இப்பேற்பட்ட ஒரு ரொம்ப
இன்பமான குடும்பத்திலும் சமூகத்திலும் அப்பேற்பட்ட ஒரு இன்பமான வாழ்க்கையில் வாழ்ந்து கூட அவர்கள் அப்படியே அந்த உலக வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய உள்ளத்தை அப்படியே வெட்டி எடுத்து அவங்க அப்படியே அல்லாஹ்வை தேட ஆரம்பிக்கிறாங்க. கவனிங்க, திரும்ப போங்க. அல்லாஹ் அதற்குரிய நேரம் வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தயாராகி விட்ட போது அந்த 3 வருஷத்தை கொண்டு வந்துருங்க. எந்த 3 வருஷத்தை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு ஹிரா மலைக்கு போய் ஹிரா குகையில போய் அந்த தவம் இருக்கிறாங்க பாருங்க, தியானம் செய்யறாங்க பாருங்க, அந்த 3 வருஷ வாழ்க்கைக்கு அப்படியே வந்துருங்க. நம்ம இப்ப சொல்றது அந்த 3 வருஷ வாழ்க்கையினுடைய இறுதி நிலையை சொல்றோம். ஆக உரிய நேரம் வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 வருஷம் தியானம் செஞ்சு 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 அவர்கள் அதற்கு தயாராகி விட்ட போது, இறை தியானத்தால் உள்ளம் ஒளியால் நிரம்பிய போது, சிந்தனைகள் எல்லாம் இறையை நோக்கி முற்றிலும் திரும்பிவிட்ட போது, அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையில தன்னை படைத்த இறைவனை அடைய வேண்டும் என்று மையம் கொண்டு விட்ட போது, மையம்னா பாயிண்ட், அதுதான் சொல்றாங்கல்ல, புயல் மையம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகாம இருக்கு, ஒரே பாயிண்ட், அல்லாஹ் 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 ரப்பு நீதான், அந்த மாதிரி மையம் கொண்டு விட்ட போது, அடுத்த ஆசைகள், உலக ஆசை எல்லாமே எல்லாம் தான் தன் இறைவன் தான் என்று உள்ளம் முடிவு செய்து விட்ட போது, இனி உலகத்தில் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது என்னுடைய ரப்பின் மீதே தவிர, அப்படிப்பட்ட அந்த ஆசைகள் எல்லாம் அல்லாஹுதான் என்று முடிவு செய்து விட்ட போது உள்ளம் அழியும் உலகத்தின் போலி தன்மையையும், நல்ல கவனிக்குமா, அழியும் உலகத்தின் போலி தன்மையையும் கண்டிப்பாக தன்னையும் தனது வாழ்க்கையையும், இதெல்லாம் பின்னாடி வரும் எல்லாமே, ஞாபகத்தில் வச்சுங்க, அழியும் உலகத்தின் போலி தன்மையையும் இதை தனியா வச்சுங்க. அடுத்து கண்டிப்பாக தன்னையும் தனது வாழ்க்கையையும் இறைவன் வீணுக்காக படைக்கவில்லை, நோக்கமில்லாமல் இந்த உலகத்திற்கு நாம் வரவில்லை என்பதை நன்கு புரிந்து கொண்ட போது, அப்ப அங்க போயிடும் திரும்ப, உலகத்தின் போலித்தன்மையை புரிந்து கொண்ட போது, அதே போல அடுத்து கண்டிப்பாக தன்னையும் தனது வாழ்க்கையையும் இறைவன் வீணுக்காக படைக்கவில்லை, நோக்கமில்லாமல் இந்த உலகத்திற்கு நாம் வரவில்லை என்பதை நன்கு புரிந்து கொண்ட போது, அடுத்தது தேட வேண்டியதை தேடவில்லை என்றால், அடைய வேண்டியதை அடையவில்லை என்றால் தான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்பதை உணர்ந்து கொண்ட போது, அப்ப அங்க ஒண்ணு இருக்கு, அதை தேடணும், அங்க ஒண்ணு இருக்கு, அது நமக்கு கிடைக்கணும், அப்படி கிடைக்கல அதை நம்ம தேடல, டோட்டலி we are waste. புரியுதுங்களா? இந்த காபா ஆலயத்தின் இறைவனின் விருப்பம் தான் என்ன? அப்ப காபாவை பார்க்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 40 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காபா யாரால கட்டப்பட்டதுங்கிறது தெரியும், இந்த காபாவை மக்கள் தவாப் செய்யறது தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாம். அப்ப இந்த காபாவின் ஆலயத்தின் விருப்பம் தான் என்ன? அவன் அனுப்பிய அவனது கட்டளைப்படி இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிய தனது மூல பிதாவாகிய இப்ராஹிம் இந்த ஆலயத்தை ஏன் கட்டினார்? இது அப்படியே இரண்டாவது விஷயம். அதாவது அந்த 3 வருஷத்துல ரசூலா சிந்திக்கிறாங்க. நம்ம முதல்ல ரிசல்ட் சொல்லிட்டோம், அதுக்கு பிறகு அந்த ரிசல்ட் எப்படி கிடைச்சிது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதை இங்க பேசுறோம். யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இங்க எழுதுவாங்க, இந்த காபா ஆலயத்தின் இறைவனின் விருப்பம் தான் என்ன? அவன் அனுப்பிய அவனது கட்டளைப்படி இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிய தனது மூல பிதாவாகிய இப்ராஹிம் இந்த ஆலயத்தை ஏன் கட்டினார்? இந்த ஆலயத்தின் பின்னால் உள்ள ரகசியம் என்ன? காபாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? ஏன் இந்த ஆலயம், ஏன் ஹஜ், ஏன் நோன்பு, ஏன் தொழுகை எல்லாம் இருந்துச்சு. அதாவது தானும் தன்னுடைய சமுதாய மக்களும் ஹஜ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதே போல நோன்பு வச்சாங்க. யாரு? ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய குஃபார்களும் முஷ்ரிக்குகளும் நோன்பு வச்சாங்க. அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நோன்பு எல்லாரும் வைப்பாங்க. அதே போல தொழுகை அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ செய்வாங்க, அதாவது தொழுகைனா தியானம். இவற்றையெல்லாம் தனது மூல பிதா இப்ராஹிம் எப்படி செய்தார்? உண்மையிலே எப்படி செஞ்சாங்க? இப்ப ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய முஷ்ரிக்குகள் செய்யற மாதிரியா? அடுத்து மக்கள் இன்று தேடி அலைந்து ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு பேராசை பிடித்து அலையும் உலக இன்பங்களுக்காகத்தான் இறைவன் மனிதனை படைத்தானா? அப்படி என்றால் இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஏன் சாவு வருகிறது? செத்த மனிதன் பிறகு என்ன ஆகிறான்?
என்பதையெல்லாம் முடிவாக அறிய முடிவு செய்த போது, இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்சுதான் அந்த தியானத்தில் இறங்குறாங்க. சமுதாயத்தின் நிலையை பார்த்து மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையில் தோற்றத்தை தவிர வேறு வேறுபாடு இல்லையா? மனுஷனையும் மிருகத்தையும் பார்த்தா ரெண்டுத்துடைய தோற்றம் தான் வேற வேற இருக்கு. குரங்குக்கு வால் இருக்கு, இவனுக்கு வால் இல்ல. சிங்கத்துக்கும் புலிக்கும் நகம் இருக்குது, கீறி புறாண்டி அடிச்சு சாப்பிடுறதுக்கு மனுஷனுக்கு இல்ல. அந்த மாதிரி தான் வித்தியாசமே தவிர வேற குணத்துல பாருங்க, மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையில் தோற்றத்தை தவிர வேறுபாடு இல்லையா? சில நேரம் அல்ல, பல நேரத்தில் மனிதன் மிருகத்தை விட கெட்டவனாக, மிருகத்தை விட கொடியவனாக, மிருகத்தை விட கேவலமானவனாக, மிருகத்தை விட பண்பாடற்றவனாக, மிருகத்தை விட அற்பமானவனாக, மிருகத்தை விட கெட்டவனாக இருக்கிறானே, இவனை எப்படி திருத்துவது? இவர்களை திருத்துவது தன் மீது கடமை இல்லையா என்று சிந்தித்து அதற்கான சொல்யூஷனை, அதற்கான தீர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடிய போது, அப்படியே திரும்ப அந்த போதுல கொண்டு போய் இதை சேர்த்துங்க. இதெல்லாம் நடந்த போது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதத்தின் அறிவையும் இறை ஞானத்தின் வெளிப்பாட்டையும் உண்மையின் உபதேச ஊற்றுகளையும் அவர்கள் மீது திறந்தான். அவர்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும், என்ன ஆசைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ், அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவர்கள் தேடிய அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தான். அவர்களின் குழப்பங்களுக்கு தெளிவளித்தான். ஆம், அற்புதமான, இதுவரை அப்படி ஒரு ஞானமும் அறிவும் யாருக்கும் இறக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஞானமிக்க வேதத்தை தனது அடியார் மீது இறக்கி அதை தனது வானவ தூதர் ஜிப்ரீல் மூலம் விலக்கி கொடுத்து அல்லாஹ் தனது நபிக்கு வழிகாட்டினான். ஆம், மகத்தான நேர் வழி காட்டினான். வழி தெரியாமல் இருந்த தனது அடியாருக்கு நேர் வழி காட்டினான். நேர் வழியை புரிய வைத்தான். நேர் வழியின் அறிவை கொடுத்தான். நேர் வழியின் ஞானத்தை உதிக்கச் செய்தான். நேர் வழியின் தத்துவங்களை கற்பித்தான். உலகத்தில் வந்து சென்ற நபிமார்களுக்கு காட்டிய நேர்வழிகளின் மொத்தத்தையும் அல்லாஹ் தனது அடியாருக்கு விளக்கி கொடுத்து நேர்வழி காட்டினான். அவன் இறக்கிய வேதங்களில் அவன் நபிமார்களுக்கு கற்பித்த ஞானங்களையும் தனது நபிக்கு கற்றுக் கொடுத்து நேர்வழி காட்டினான். அல்லாஹுவின் தூதர் நேர்வழியே நேர்வழி, அவங்க அப்ப மொத்தமே அவங்க நேர்வழிதான். அல்லாஹ்வின் தூதர் நேர்வழியே நேர்வழி. அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம் எல்லாம் நேர்வழியாக ஆக்கப்பட்டது. நேர்வழி அவர்களின் வழித்தோழனாக, அவர்களை விட்டு பிரியாத நண்பனாக ஆக்கப்பட்டது. அவர்கள்தான் நமக்கு நேர்வழியின் ஆரம்பமும் நேர்வழியின் இறுதியும். அவர்கள்தான் நமது நேர்வழிக்கு கிப்லா. அவர்கள் அல்லாஹ் நமது இறைவன், நாம் வணங்க வேண்டிய இலாஹ். அவனை நாம் அடைவதற்கு, அவனை நாம் வணங்குவதற்கு, அவனை நாம் திருப்திப்படுத்துவதற்கு, அவனது சொர்க்கத்தை கொண்டு நாம் வெற்றி பெறுவதற்கு நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு வழிகாட்டி இல்லை. முடிச்சு, அவ்வளவுதான். எப்பேற்பட்ட ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தா, அந்த அல்லாஹ்விடத்துல போறதா இருந்தா இந்த நபிக்கு காட்டின ஹிதாயத்துல தான் நீங்க போகணும். அப்படிப்பட்ட ஹிதாயத்தை அல்லாஹ் நபிக்கு கொடுத்தான். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு ஒருவரை தனக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டாரோ, அது எந்த தரிகா, எந்த ஷேக்கு பீரு யாரா இருக்கட்டும், அவர் வழிகட்டு விடுவார். அல்லாஹ்வின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாகி விடுவார். நிரந்தர நரகத்தில் தனது இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்வார். உலகத்தில் நேர்வழிக்கான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. அவர்களை பின்பற்றுபவர்கள் தான் நேர்வழியாளர்கள். இங்கே நாம் இன்னொரு செய்தியையும் புரிய வேண்டும். அதாவது, நாம் ஒவ்வொருவரும் நேர்வழியில் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்கள். இங்க பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே நீங்க வலாலத்துல இருந்தீங்க, அல்லாஹ் தான் ஹிதாயத்து கொடுத்தான். அப்ப அல்லாஹ் இல்லாம எதுவுமே கிடையாது. இங்கே நாம் இன்னொரு செய்தியையும் புரிய வேண்டும். அதாவது, நாம் ஒவ்வொருவரும் நேர்வழியில் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டவில்லை என்றால் நாம் வழிகட்டு நாசமாகி விடுவோம். ஆகவேதான் 5 நேரங்கள், அந்த ஒவ்வொரு நேரத்திலும் பலமுறை நாம் நேர்வழியை வேண்டி பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் நம் மீது கட்டாய கடமையாக ஆக்கிவிட்டான். அந்த நேர்வழிக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட வேதம் குர்ஆனும் அது இறக்கப்பட்ட நபியும் தான். முடிச்சு. குர்ஆன் மகத்தான நேர்வழியாக
மாபெரும் நேர்வழி காட்டியாக இருக்கிறது குர்ஆன். அது நேர்வழி காட்டி, நேர்வழிக்காகவே அல்லாஹ் அதை இறக்கினான். அந்த நேர்வழியை கொண்டு நேர்வழி காட்டப்பட்டவர் தான் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அவர்களை விட்டு ஒரு சிறிதளவு ஒருவர் விலகினாலும், யாரை விட்டு? ரசூலுல்லாஹ்வை விட்டு கொஞ்சம் ஒருத்தர் தள்ளி போனார்னா, அதாவது அவங்களுடைய சுன்னா ஹதீஸை விட்டு ஒருவர் விலகினாலும் நேர்வழியை விட்டு விலகி விடுவார். நேர்வழியிலிருந்து விலகியவர்கள் வழிகேட்டில் வீழ்ந்து தத்தளித்து கெட்டலைவார்கள். பிறகு நரக நெருப்பில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். கொஞ்சம் அந்த ஹிதாயத்து சுன்னத்திலிருந்து வெளியே போனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பைத்தியம் பிடிச்சு போயிடும். இன்னைக்கு இந்த சூஃபி தரிகா கூட்டம் இருக்குது, எப்படி பைத்தியம் பிடிச்சு அலையுது பாருங்க, கேவலமா இருக்குது. அதே போலதான் இந்த பிதஅத்து சடங்கு சம்பிரதாயம் போய் வழி கட்டவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆம், எதுவும் தெரியாமல் இருந்த ஒருவரை உலகத்திற்கே அறிவை வழங்கும் ஆசிரியராக அல்லாஹ் ஆக்கினானே, உலகத்திற்கே வழிகாட்டும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் ஆக்கினானே, அந்த அல்லாஹுவை நாம் எப்படி புகழ்ந்து முடிப்போம்? தொடக்கத்திலும் இறுதியிலும் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கே எல்லா புகழும். அல்லாஹுவின் ஸலவாத்துகளும் சலாமும் நபி அவர்கள் மீது நிலவட்டும். அல்லாஹுவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர்வழியின் வெளிச்சத்தை கொண்டு எங்கள் உள்ளங்களையும் பிரகாசிக்கவை. ஆமீன். அதாவது எப்போதுமே ஆலிம்கள்ல பல வகை இருப்பாங்க. ஒரு வகை சத்தியத்தை சொல்லுவாங்க, வரக்கூடிய சோதனைகளை தாங்கிப்பாங்க. ஒரு கூட்டம் சோதனையை தாங்க முடியாதனால அமைதியாயிடுவாங்க. ஒரு கூட்டம் அரசர்களுடைய செல்வத்துக்காக வேண்டி அரசர்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஜால்ரா போடுவாங்க. ஸோ இது எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க, எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. இங்கே பிஜேபிக்கு ஜால்ரா போடுற ஆலிம்ஸாவும் இருக்காங்களா இல்லையா? அப்ப அதே போலதான் அங்கேயும். அதனால ஆலிம்கள் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பா அங்கேயும் சத்திய ஆலிம்கள் இருந்து தங்களுடைய தாவா பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஆட்சியில இருக்கிறவங்க கெட்டு போனதுனால தான் எப்படி கெட்டோமோ அதே போல மக்களையும் கெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் மாற்றுவான், துஆ செய்யுங்க. அதாவது ஒவ்வொரு ஆஸ்பத்திரிலையும், ஜெனரல் ஆஸ்பத்திரிலையும் நிறைய ஐஸ் பெட்டி இருக்கும். மாசக்கணக்கா வருஷக்கணக்கா அதாவது அடையாளம் தெரியாத பிரேதங்களையும் அதே போல கேஸ் நடக்கிற பிரேதங்களையும் அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் கபருடைய அதாப் இருக்கா இல்லையா? கேள்வி கணக்கு இருக்கா இல்லையா? இருக்கும், இருக்கு. அதே போலதான் எல்லாருக்கும், மற்றவங்க அந்த ஃபிரௌனுக்கும் எல்லாருக்குமே உண்டு. அதாவது கபருடைய அதாபு, கபருடைய கேள்வி கணக்குங்கிறது அந்த குழியில போய் அடக்கம் செய்தால் தாங்கிறது கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் இறந்துட்டாலே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அவங்களுக்கு அந்த கணக்கு வழக்கு எல்லாமே ஆரம்பிச்சிடும். கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னா அதனுடைய தர்த்தீபு நம்ம ஹதீஸுகள்ல வந்த மாதிரி. அப்படி இல்லை, சில பேருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, காசால ஷைத்தான் பாம்பு போட்டு மொத்தமாவே எரிஞ்சே போயிடுறாங்க, அல்லது காஃபிர்கள் நெருப்புல போட்டு எரிச்சிடுறாங்க, அல்லது கடல்ல கப்பலுக்கு மூழ்கிடுறாங்க, அல்லது காட்டுல மிருகங்கள் சாப்பிட்டு டோட்டலாவே அந்த மனுஷனை உணவாக்கி செரிச்சிருது. அப்ப அதனால அவங்களுக்கு எல்லாம் கபருடைய அதாபு கிடையாதா, கபருடைய வாழ்க்கை கிடையாதுன்னா அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த கபருடைய வாழ்க்கை இருக்கு. கபருடைய வாழ்க்கைன்னா என்ன? மரணத்திற்கு பிறகு மறுமைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த லைஃப். அதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு திட்டம், ஒரு ஏற்பாடு, ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அதுக்கும் நம்ம கையில வச்சுட்டு இருக்கிற உடலுக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லாஹு தஆலா அங்க எல்லாமே தனியா ஏற்பாடு பண்ணிடுவான். இந்த உடலை கொண்டு போய் நீங்க கபர்ல வச்சாலும் சரி, வைக்காட்டியும் சரி. இப்ப நிறைய எலும்பு கூடு, மியூசியங்கள்ல எலும்பு கூடு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த எலும்பு அதுக்கெல்லாம் கபருடைய அதாப் இல்லையா? அப்படி கிடையாது. அடுத்தது என்னன்னு சொன்னா, அந்த ஃபிரௌனுடைய உடல்னு சொல்றோம்ல, அது மார்க்க அடிப்படையில, மார்க்க ஆதாரங்கள் படி நம்ம மார்க்க ஆலிம்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. பொதுவா மக்கள் பேசுவாங்க. அந்த இடத்துல அல்யௌம நுனஜ்ஜீக பிபதலிக லிமன் லிதகூன லிமன் கல்ஃபக ஆயான்னு சொன்னா, ஃபிரௌன் செத்து போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பனி இஸ்ராயல் பயந்தாங்க. ஏன்னா 400 வருஷத்துக்கு மேல உயிரா இருந்து தான் தான் கடவுள்னு சொன்னதுனால அவன் திரும்ப வந்துருவானோன்னு சொல்லிட்டு அந்த பனி இஸ்ராயல் பயந்தப்ப அல்லாஹு தஆலா ஒரு மேட்டுல கொண்டு போய் அவனுடைய உடலை அந்த அலை மூலமா சேர்ப்பிச்சு, இந்த பாருங்க ஃபிரௌன் செத்து போய் கிடக்கிறான் பாருங்க சடலமா அப்படின்னு அல்லாஹ் காட்டினா, திரும்ப கடல்ல அல்லாஹ் மூழ்கடிச்சிட்டு அவனை அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு கொண்டு போயிட்டான். அவர்கள் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள், நரக நெருப்பிலே நுழைக்கப்பட்டார்கள்னு நேரடி சூரா நூஹுடைய வசனம் இருக்கு. அந்த இடத்துல நுனஜ்ஜீக்கன்னு சொன்னா உயரத்திலே வைப்போன்னு அர்த்தம்.
அதான் வந்து தப்சீர் தபரிபடி மிக சரியான அர்த்தம். அது வீட்டுக்கு பக்கத்துல வாசிக்கிறாங்க, அங்க ஏதாவது பருதா மற்ற நான்மகரமுடைய பிரச்சனை இல்லை, வாசிக்கிற கிதாபும் ஆதாரபூர்வமான கிதாபுனா போலாம். எதை கொண்டு நம்ம எழுத்துக்களை எழுதுறோமோ அந்த எழுதுகோள் தாமா. எழுதுகோலை கொண்டு எப்படி எழுத வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பேனாவை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அல்லது அல்லமல் இன்சான் மாலம் யாலம். அதே போல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق خلق الانسان من علق اقرا وربك الذي اقرا وربك الاكرم الذي علم بالقلم. இந்த இடத்துல வந்து மனிதனுக்கு தான் சொல்லப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்ல. மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல தேவையான அறிவை கொடுத்தான். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எழுதுகோலை எப்படி உருவாக்குறது, அந்த எழுதுகோல் மூலமாக அறிவை எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. உலகத்துல வந்து இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தத்துவவாதிகள் வந்து இந்த எழுதுகோல் மட்டும் இல்லை என்றால் மனிதனுக்கு அறிவே வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த மனுஷன் எப்ப எழுத ஆரம்பிச்சானோ அதனாலதான் அவனுடைய அறிவே விசாலம் அடையுது. இப்ப நீங்க கண்டுபிடிப்பாளர்கள் இருக்காங்க பாருங்களேன், ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அந்த பொருளை எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா வெறும் பொருள்களை வச்சு அல்ல, அவங்க எழுதுவாங்க. அதனாலதான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கக்கூடியவங்க ஒரு பொருளை எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டைரி வச்சிருப்பாங்க. அதுல எழுத எழுத எழுதுதான் இதுக்கு பின்னாடி எதை செஞ்சோம், இதுக்கு பின்னாடி எதை செஞ்சோம்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாமே நல்ல அதாவது தத்துவங்களா இருக்கட்டும், சிந்தனைகளா இருக்கட்டும். இப்ப நீங்க பேனா பிடிச்சி எழுத உட்கார்ந்த தான் தத்துவ அறிஞர்கள் அதே போல சிந்தனைவாதிகள் எழுத எழுத அவங்களுக்கு அந்த அறிவு வந்துகிட்டே இருக்கும். அப்ப பேனாவை எப்படி பிடிக்கணும், எப்படி எழுதணும், அந்த எழுத்தின் மூலமாக எப்படி மனிதனுக்கு அறிவு வந்து ஊறுது. இப்ப எப்படி வந்து பூமியில வந்து நீங்க தோண்ட தோண்ட அந்த தண்ணி ஊறும், அந்த மாதிரி எழுத எழுத அறிவு வரும். இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல பாருங்க எல்லாருக்கும் எழுத்து வேலை கொடுக்குறாங்க. ஏன் அதான் எழுதப்பட்டு புத்தகம் பிரிண்ட் ஆகி இருக்குதுல மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வாயால சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுன்னு சொன்னா பிரயோஜனம் கிடையாது. எழுத்து வேலை இருந்தாதான் அறிவு வரும். எந்த பள்ளிக்கூடங்களில் எழுத்து வேலை இல்லையோ அங்க உள்ளவங்க எல்லாம் முட்டாளா இருப்பான், ஒன்றும் தேர மாட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாளைக்கு தேர்னாலும் அதுக்கப்புறம் அவுட்டா போயிடுவாங்க. அதான் அங்க வந்து நோக்கம். அல்லது அல்லம பில் கலம், அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு பேனாவை எப்படி பயன்படுத்துறது, அதன் மூலமாக அறிவை எப்படி வளர்ச்சி அடைய செய்வது என்பதை கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாழ்ம். குர்ஆன் சுன்னாவுடைய நேர்வழியை காட்டுவானாக. அல்லாஹ் எங்களையும் அதில் நிலைத்திருக்க வைப்பானாக. அப்படி நம்ம உறுதியா சொல்லவே முடியாதுமா, அந்த ஃபிரௌன் தான் இந்த ஃபிரௌன் சொல்லிட்டு. ஷஹீதுகளுக்கு வந்து நிறைய அந்தஸ்து இருக்குமா. அவங்க வந்து ஜஸ்ட் இறந்த உடனேயே அவங்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழுகும் பொழுது அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டோம். கடனை தவிர மற்ற எதுக்கும் அவங்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. அதே போல கபருல அவங்களுடைய வாழ்க்கை வந்து மற்ற கபராளிகளுடைய வாழ்க்கையிலிருந்து வித்தியாசமானது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உயிர் வந்து ஒரு பறவையினுடைய உடல்ல வைக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டுவாங்க. அந்த மாதிரி நிறைய விசேஷம் இருக்குது ஷஹீதுகளுக்கு. அதே சொர்க்கத்துல தான் வைப்பான். எந்த கண்ணும் பார்த்திராதுன்னா இந்த உலகத்துல உள்ளவங்க தானே, அவங்க தான் ஆகிரத்துக்கு போயிட்டாங்கல்ல. இது வந்து ஷஹீதுகளுக்கு மட்டும் உள்ளதுதான், மற்ற நபிமார்களுக்கும் கிடையாது. நபிமார்கள்ல யாரு ஷஹீதா இருந்தாங்க ஆனாங்களோ அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கும். இது வந்து ஷஹீதுகள் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு என்ற ஷஹீத். அது வந்து அந்த ஒரு பறவையினுடைய உள்ளத்துல, அப்ப அந்த பறவை எந்த அளவு அந்த சொர்க்கத்தை அனுபவிக்குமோ அந்த அளவுக்கு அனுபவிக்கும். அதுக்கு பிறகு மீண்டும் அவங்க மஹ்ஷர்ல அவங்களுடைய உடலோடு அந்த உயிர் சேர்க்கப்படும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த சொர்க்க வாழ்க்கை கொடுக்கப்படும். கேட்கணும், கேட்காட்டி முஸ்லிமே இல்லையே, கேட்காட்டி முஸ்லிமே கிடையாது. அல்லாஹ் உன்னுடைய பாதையில எனக்கு ஷஹாதத்தை கொடுன்னு துஆ கேளுங்க. அல்லாஹ் எப்படி கொடுக்குறானோ பொருந்திப்போம். அவ்வளவுதான். எப்படி சஹாபாக்கள் கேட்டாங்க, நபிமார் ரசூல்லா கேட்டாங்கல்ல, வதித்து அன் உக்தல ஃபீ சபீலில்லாஹ் ثم உஹியா ثم உக்தல் ثم உஹியா ثم உக்தல் ثم உஹியா ثم உக்தல். நான் ஆசைப்படுகிறேன் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட வேண்டும், மீண்டும் எனக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் நான் கொல்லப்பட வேண்டும், மீண்டும் உயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் கொல்லப்பட வேண்டும், மீண்டும் உயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் கொல்லப்பட வேண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களே துவா கேட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம என்ன தூக்கி போட்டு மிதிக்கணும் நம்மள. மறுமையை கவனிச்சு அவங்க ஷஹீது. காலரா நோயில மூத்தா போனவங்க, அதே போல இடிபாடுகள்ல மூத்தா போனவங்க, அதே போல கடல்ல மூழ்கி மூத்தா போனவங்க, நெருப்புல எரிந்து மூத்தா போனவங்க எல்லாமே ஷஹீது தான். ஆனா ஷஹீது ஃபில் ஆஹிரா சூரா 135. ஓகேவா, அந்த தனியா நான் பேசியிருக்கிற சமீபத்துல தான் சீரா கிளாஸ்ல
இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குரூப்ல அதை ஷேர் பண்றேன், கேளுங்க இன்ஷா அல்லாஹ். எப்ப வேணும் எல்லா நிலையிலையும் நீங்க படிக்கலாம். தொழுகை இல்லாத நிலையிலையும் படிக்கலாம், சாதாரண நிலையிலையும் படிக்கலாம், உது இல்லாத நிலையிலையும் படிக்கலாம், எப்ப வேணாலும் நீங்க எடுத்து படிக்கலாம். அதுக்கு பின்னாடி அந்த தஜ்வீத் சட்டங்களும் அதே போல அந்த இந்த ஹேண்ட் ரைட்டிங்களுடைய டிசைனுடைய விளக்கங்களும் கொடுத்துருக்கும், படிங்க இன்ஷா அல்லாஹ். வரும் 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 இன்ஷா அல்லாஹ் வரும் வரும். எதுவுமே வரமாட்டேங்குது, எதுவுமே கிடையாதுமா, எல்லாம் வந்துடும் அல்ஹம்துலில்லாஹ். முயற்சி தான். அரவணைப்புக்காக என்ன துவா செய்யணும்? அரவணைப்பு என்றால் தௌஃபீகா, தௌஃபீக்கும் அல்லாஹ்வுடைய அரவணைப்புல ஒன்றுதான். சரிம்மா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம திரும்ப மீண்டும் திங்கட்கிழமை வகுப்பில் சந்திப்போம். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. குறிப்பா இன்றைக்கு படித்த ஹிதாயத்துடைய விஷயங்களை பொறுமையா நிதானமா ஒன்றுக்கு பலமுறை படிங்க. இந்த ஹிதாயத்துடைய அருமையை புரிங்க, இந்த ஹிதாயத்துக்காகவே வாழுங்க. இதை தெரிந்து கொண்டு பிற மக்களுக்கு இந்த ஹிதாயத்தை பரப்பிக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.